Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. MCC லேருந்து official seat matrix release பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே நமக்கு tentative seat matrix release பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ நமக்கான final seat matrix for round 1 MBBS, BDS as well as BSc nursing கான seat matrix release பண்ணிட்டாங்க. So இந்த seat matrixல round 1ல எல்லா colleges இருக்கும் இல்லையா? இந்தியால இருக்கக்கூடிய எல்லா participating colleges, MCCல participate பண்ணக்கூடிய collegesோட லிஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம தமிழ்நாடுல ஃபார் எக்ஸாம்பிள் பிரைவேட் காலேजेस செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेसலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த லிஸ்ட் இருக்காது. பிகாஸ் அது வந்து பார்ட்டிசிபேட்டிங் ஒன்லி இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் 15% சீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடியதும் இருக்கும். அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர் 20 எய்ம்ஸ் இருக்கா, 20 எய்ம்ஸ். அதே மாதிரி 2 ஜிப்மர் காலேஜ், ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால். ஸோ இதோட சீட் மேட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய காலேஜஸ் எதெல்லாம் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்றத நான் கிளியர் கட்டா டீடைல்டா காட்டுறேன். இந்த பிடிஎஃப்ல எக்ஸாக்டா பேஜ் நம்பர் 199 வந்தோம். டோட்டலா 298 பேஜஸ் இருக்கும். 199ல வந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ், எய்ம்ஸ் எல்லாமே மிக்சடா தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதுல கேட்டகரி வைஸ் சீட் கொடுத்துருக்காங்க. இங்க ஓபின்னு இருக்கு இல்லையா, which means it is open category. BC இருந்ததுன்னா BC seats எவ்வளோ இருக்கு, EW னா EWS seat எவ்வளோ இருக்கு, and இதுல PH இருக்கு இல்லையா, PH அப்படின்றது persons with disability candidates. EWS கேட்டகரியில PWDக்கு எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு காலேஜஸ்க்கும் டீடைலா கொடுத்துருக்காங்க. ஸோ எய்ம்ஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், அதே மாதிரி மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல எவ்வளோ சீட் இருக்கு, ஒரு கேட்டகரிக்கும் டீடைலா கொடுத்துருப்பாங்க. பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்ட்டு எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை நான் சார்ட் அவுட் பண்ணி தமிழ்நாடு காலேஜை மட்டும் நான் இப்போ காட்டுறேன். டோட்டலாக எத்தனை காலேஜஸ் எம்பிபிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 54 காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எம்சிசி ஆல் இந்தியா கவுன்சிலிங்கில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பிடிஎஸ் காலேஜ் எத்தனைன்னு பார்த்தோம்னா 12 காலேஜஸ். இதில் வந்துட்டு டீம்டு யூனிவர்சிட்டியும் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் 15% ஆல் இந்தியா கோட்டால என்னென்ன காலேஜஸ் வரும்னு பார்த்தோம்னா, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், கேபிவி, தஞ்சாவூர், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கரூர், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர், அரியலூர், திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி. அண்ட் அதுக்கான எவ்வளோ சீட் மேட்ரிக்ஸ், ஒரு காலேஜ்லயும் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதுல ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றதையும் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோட நேம் ஆஸ் வெல் அஸ் அந்த காலேஜஸ்ல எவ்வளோ சீட் இருக்கு, ஆல் இந்தியா கோட்டால எவ்வளோ சீட் ஃபில் ஆகுன்ற டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சென்ட்ரல், ஒரே ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் எய்ம்ஸ் மதுரை இருக்கு இல்லையா, ஸோ இதுல டோட்டலா 50 சீட்ஸ் இருக்கு. இந்த 50 சீட்டுமே ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல தான் ஃபில் பண்ணுவாங்க. அண்ட் தமிழ்நாடுல 2 இஎஸ்ஐசி காலேஜஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு இஎஸ்ஐசி கேகே நகர்ல இருக்கு, இது வந்து செமி கவர்மெண்ட் காலேஜ். இதுல மட்டும் தான் நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கும். 1 lakh ஃபீஸ் வரும் இல்லையா. சப்போஸ் நீங்க இஎஸ்ஐசி ஐபி வார்டுல வந்தீங்க அப்படின்னா 24,000 தான் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ். பட் கோயம்புத்தூர் இஎஸ்ஐசி காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி அதே 18,073 rupees தான் ஃபீஸ். ஸோ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ், டோட்டலா அந்த காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அதுல ஆல் இந்தியா கோட்டால எவ்வளோ சீட்ஸ் ஃபில் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா 22 சீட்ஸ் இஎஸ்ஐசி கேகே நகர்ல ஃபில் ஆகும், கோயம்புத்தூர்ல 50 சீட்ஸ் வரும். அதே மாதிரி இஎஸ்ஐசி கோட்டா இருக்கு இல்லையா, 15% இஎஸ்ஐசி ஐபி வார்டு வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் எவ்வளோ சீட் ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 30 சீட்ஸ் இஎஸ்ஐசி கேகே நகர்ல, 20 சீட்ஸ் இஎஸ்ஐசி கோயம்புத்தூர்ல. ஸோ அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல டோட்டலா எத்தனை டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 13 இருந்தது. இப்போ நியூவா 3 டீம்டு காலேஜஸ் ஆட் ஆயிருக்கு. ஒன்னு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இருக்கு இல்லையா, இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா இருந்தது, இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜுமே பிரைவேட் காலேஜா இருந்தது. இந்த 3 காலேஜுமே இப்போ டீம்டு யூனிவர்சிட்டியா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல ஒரு காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த டீம்டு காலேஜஸ்ல எவ்வளோ என்ஆர்ஐ சீட்ஸ் இருக்கு, என்ஆர்ஐ சீட்ஸ் போக பேலன்ஸ் ஒரு காலேஜ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ், தமிழ்நாடுல மட்டும் மொத்தமா 3 டென்டல் காலேஜஸ் இருக்கு. ஒன்னு சென்னையில இருக்கு அண்ட் இன்னொன்னு வந்து சிதம்பரத்துல கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டை. இந்த 3 காலேஜஸ்ல இருக்கக்கூடிய 15% சீட் ஆல் இந்தியா கோட்டா வழியா தான் ஃபில் ஆகும். ஒரு காலேஜ்லயும் 100 சீட் அண்ட் ஃபைனலா வந்து புதுக்கோட்டையில மட்டும் 50 சீட்ஸ் இருக்கும். ஸோ இதுல ரெஸ்பெக்டிவ் 15% சீட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் வழியா தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம்டு செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா டோட்டலா 9 காலேஜஸ்
காலேஜஸ் இருக்கு. இந்த 9 காலேஜஸ்லயும் நீங்க பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்ஸா டீம்டுல ஃபீஸ் கட்டி படிக்கிறது அப்படின்னா இதெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்கலாம். ஸோ இதுல டோட்டலா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, என்ஆர்ஐ சீட்ஸ் எவ்வளவு இருக்கு, என்ஆர்ஐ சீட்ஸ் போக பேலன்ஸ் எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே நீங்க ஆல் இந்தியா எம்சிசி கவுன்சிலிங்ல நீங்க சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கும் போது ஆர்டர் வைஸ் உங்களுக்கு பிடிச்ச ஆர்டர்ல நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எய்ம்ஸ் காலேஜுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா எய்ம்ஸை ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஜிப்மர் கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 15% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜஸ் கொடுக்கலாம். சப்போஸ் நான் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் ட்ரை பண்ணல மேம், நான் வந்து பிடிஎஸ்க்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் பிடிஎஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் ஆட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான் ட்ரை பண்ண போறீங்க, மார்க் கம்மியா இருக்கு, நான் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த காலேஜஸ் வேணுமோ சாய்ஸ் ஃபில்லிங்ல அந்தந்த காலேஜஸ் நேம் போட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரும் பண்ணிக்கலாம். அதை பத்தின டீடைல்டு வீடியோ நெக்ஸ்ட் நான் குயிக்கா நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் 2026 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ so much ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.